அருணுக்கு ஏன் இந்த வேலை? யாருக்காவது பிரச்சனை அப்படின்னா கேப்டன் தான் வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. ப்ளஸ் இந்த வீக்லி டாஸ்க்ல வந்து அருண் வந்து ஒரு ஸ்கூல் வைஸ் பிரின்சிபல். இப்போ ஜாக்லின் வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்கறாங்க அப்படின்னா சாச்சனாவே வந்து கூப்பிட்டு கேட்டிருக்கணும். நீ வந்து ஏன் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து பர்சனல் அட்டாக் பண்ண அப்படின்னு கேட்டிருக்கணும். இது வந்து ஜாக்லினுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். இது வந்து அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். எக்ஸாம்பிள் சொல்லிட்டாங்க, அதனால வந்து தீபக் வந்து ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஒரு மாரல் கிளாஸ் எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த பசங்களுக்கு வந்து பெரிய ஈகோ இருக்கு. ரொம்ப ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்றாங்க. இல்ல அருண் வந்து சொன்னாரு நேத்து வந்து நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க, அருண் முத்துக்குமரன் பாய்ஸ் டீம்ல இருக்க எல்லாருமே வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு. யாரும் ப்ரொஜெக்ட் பண்ணல, நீங்க நடந்துக்கிறது அப்படியே வெளியே தெரியுது, அவ்வளவுதான். சிம்பிளா சார். அதை விட ரொம்ப கேவலமான விஷயம் என்ன பண்ணதுன்னா, நீங்க தான் வந்து லொடான்னு பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3/4 மணி நேரம் அருண் தான் பேசிட்டு இருக்காரு. அவங்க என்ன பேச வர்றாங்க, அவங்க பேசுறதையே விடல. அவங்க பேச விடாம மனசுக்குள்ள வந்து அப்படியே அடக்கி வச்சிருப்பாரு போல அருண். ஸ்மார்ட்டா பேசுறதாக நினைச்சிட்டு மடத்தாம வந்து பேசிட்டு இருந்தாரு இந்த அருண். ஸோ எனக்கு வந்து இந்த அருண் வந்து 2 நாள், இந்த லாஸ்ட் ஒரு 3-4 டேஸா வந்து சம்பாரிச்சு வச்சிருந்த பேரை நேற்று ஒரே ஒரு நாள்ல வந்து அவரே கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த டாஸ்க் வந்துட்டு அருண் சம்பந்தமே படல, தீபக் தான் சம்பந்தப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தா தீபக் வந்து நேருக்கு நேரா கேட்டிருக்கணும். அது என்ன போய் அருண் கிட்ட போய் கோழி முட்டிட்டு அருண் வந்து இங்க பேசுறது இல்ல, அருண் அங்க இருந்தாரு அப்படின்னா சரி அன்னைக்கே கேட்டிருக்க வேண்டியதான். அதையும் அடுத்த நாள் வந்து கேட்கறாங்க, என்னடா இந்த ஜாக் ஆர்மி மாதிரி ஆக்கி விட்டீங்க டே. உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் அப்படி பண்றாங்க அப்படின்னா விஜய் டிவியுமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டென்ட் கொடுக்குறாங்க, இன்னும் இது பண்ணா இன்னும் நிறைய கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்றதுனால குத்துன்னு குத்துறாங்களோ என்னமோ, அதுவும் எனக்கு தெரியல.